ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய சத்தத்தை அவர் என்ன பண்ற, வானத்திலிருந்து பரிசுத்த வானத்தில் அவருடைய ஜெபத்தை கேட்பார். அவர் அப்படின்னா இது ஒரு மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். சிலுவை மரணத்தில் அவரை விட்டு கொடுத்த மாதிரி தெரிஞ்சது, ஆனா இல்லை. பரிசுத்த வானத்திலிருந்து அவர் அதை கேட்கிறார். விட்டு கொடுத்த மாதிரி தெரிகிறது. அவரை ரட்சிக்கிறார். அவர் மரித்த பின்பு அவருடைய சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உயிர் தெழும்படி கிரியை செய்தார். ஹல்லேலூயா. உயிர் தெழும்படி கிரியை செய்தார். இதை பார்த்தீங்கன்னா, தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் அவருடைய ஜெபத்தை கேட்பார். இயேசு கிறிஸ்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தபோது, எப்பொழுதெல்லாம் அண்ணாந்து பார்த்தாரோ அப்பொழுதெல்லாம் பகிரங்கமான அற்புதங்கள் நடந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார். ஊமையன் பேசினார். வானத்தை அண்ணாந்து பார்த்து கையில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். 5 அப்பமும் 2 மீன் துண்டில் பல ஆயிரம் மக்கள் புசித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வானத்திற்கு நேராக எப்பொழுதெல்லாம் தன் தலையை உயர்த்தினாரோ அப்பொழுதெல்லாம் பகிரங்கமான வல்லமை வெளிப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. தான் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். உங்களுக்கும் தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருப்பார் என்று சொன்னார். உங்களை ரட்சிப்பார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். பரிசுத்த வானத்திலிருந்து உங்கள் சத்தத்திற்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். சில நேரங்கள் கைவிட்டது மாதிரி தெரியும். கவலைப்படாதீங்க, அது கைவிடவே இல்லை. தேவன் உங்களுக்கென்று வைத்த நேரத்துல, உங்களுக்கென்று குறித்து வைத்த காலகட்டத்துல, உங்க வாழ்க்கையில எங்கே தேவன் கிரியை செய்ய திட்டமிட்டிருக்கிற அங்கே தேவனுடைய செயல் நடைபெற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் கைவிட்டதில்லை. தம்முடைய தாசர்களையும் பிதாவாகிய தேவன் கைவிட்டதே இல்லை. அவர் ஏற்ற நேரத்தில் தம்முடைய செயல்களை நடப்பித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்பாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக, உங்களை ரட்சிப்பாராக, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் வருவதாக என்று சொல்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த வானத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளை ரட்சித்தருளுங்க ஆண்டவரே, ரட்சித்தருளுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் தாங்க ஆண்டவரே. எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் வராததை மாறி இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே, கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you. Bye-bye.